Shabbat Shalom. Shabbat Shalom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த அற்புதமான ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are greatly delighted to meet you on this day of rest. இந்த வார தோரா வேத பகுதிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We lovingly invite you for this week's Torah portion. இந்த வார தோரா வேத பகுதியினுடைய பெயர் தெருமா. This week's Torah portion is titled as Teruma. தெருமா என்று சொன்னால் காணிக்கை என்பது அதனுடைய பொருள். When we say Teruma, it means offering. அந்த எபிரேய எழுத்துக்களை கவனியுங்கள். Kindly notice the Hebrew letters. தாவ், ரேஷ், வாவ், மீம், ஹே. Tav, Resh, Vav, Mim, and He. வசன பகுதிகளை உங்களுடைய வாசிப்பிற்காக தியானத்திற்காக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். We introduce to you the scripture portion for your information and for your meditation. தோராவிலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 27ஆம் அதிகாரம் 19வது வசனம் முடிய நீங்கள் வாசிக்க வேண்டும். In the books of Exodus, that is the Torah, you have to read from Exodus chapter 25 verse 1 to Exodus chapter 27 and verse 19. ஹப்தோரா என்று அழைக்கப்படுகிற வேத பகுதியிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் முடிய வாசிக்க வேண்டும். And in the Haftorah portion, you have to read from 1 Kings chapter 5 verse 6 to 1 Kings chapter 6 and verse 13. பெரித் ஹடிஷா என்று அழைக்கப்படுகிற புதிய ஏற்பாட்டிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல் 44வது வசனம் முடிய நீங்கள் வாசிக்க வேண்டும். And also the Birth Hadisha, which is the New Testament, you have to read from Mark chapter 12 verse 35 to verse 44. வழக்கம் போல குடும்பமாக உட்கார்ந்து வேத வசனங்களை வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். And as usual, we lovingly encourage you to sit together as a family and read all the scripture portions. அது மட்டுமல்ல, குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து வசன பகுதிகளை தியானம் செய்யும்படி கேட்கிறோம். And we also request you to sit together as a family and meditate the scripture portions. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். We read Exodus chapter 25 verses 1 and verse 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக என்று சொல்லி கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். And we also read that it says, and the Lord spake unto Moses, saying, speak unto the children of Israel, that they bring me an offering of every man that giveth it willingly with his heart, he shall take my offering. இந்த அதிகாரத்தினுடைய 8வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். Let us listen to what this chapter's verse 8 tells us. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. And let them make me a sanctuary that I may dwell among them. இதை மிக்டாஷ் என்று சொல்லி அழைப்போம். And we call this as the Mikdash. மிக்டாஷ் என்று சொன்னால் பரிசுத்த ஸ்தலம். When we say Mikdash, it is the holy sanctuary. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். Look at the words the Lord says. நான் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண போகிறேன், ஆனால் ஜனங்கள் நான் வாசம் பண்ணுவதை விரும்புகிறார்களா இல்லையா என்பதனுடைய அடையாளமே ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And listen to the words of our Lord. He says, I want to dwell among them, but the sign for me that they want me to dwell among them is the sanctuary. ஆசரிப்பு கூடாரம் என்பது அடையாளம், ஆனால் கர்த்தர் ஜனங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுவதுதான் ஆண்டவருடைய விருப்பம். And the sanctuary, that is the tabernacle, is just a sign, but the Lord loves to dwell among his people. ஆகினால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? So what does the Lord say? யாரெல்லாம் மனப்பூர்வமாயும் உற்சாகத்துடனும் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் காணிக்கையை வாங்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
And the Lord says, whoever is willingly ready to give me an offering, ye shall take my offering from them. இது அந்த குறிப்பிட்ட பணிக்காக மக்களிடத்துல வாங்கக்கூடிய ஒரு விஷயம். And this is something which can be taken from the people, especially for the specified job. காணிக்கை என்று சொல்லும் பொழுது இது தசம பாகத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When we say offering, you should know how this is entirely different from tithe. தசமபாகம் என்பது பிரமாணம், அது கட்டளை, அதை கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கொடுக்க வேண்டும். When we say tithe, that is a rule or it is a commandment or a statute, and every Israelite should give tithe. காணிக்கை என்பது கட்டாயம் அல்ல. அதை கொடுக்கும் பொழுது இது எதற்காக என்று சொல்லுகிற ஒரு நோக்கம் இருந்தால்தான் அந்த காணிக்கையை வாங்க வேண்டும். And when we say offering, it is not compulsory, but when they tell for what it is, then only you can collect it from them. நாம் எடுக்கும் காணிக்கை எதற்காக? And what is the reason that we are collecting a special offering? அதை மக்கள் அந்த நோக்கத்தை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். And the people should have a clear understanding of the goal. அந்த நோக்கம் தெளிவாக புரிந்தாலும் கூட யாரெல்லாம் உற்சாகமாய் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்துல மட்டும்தான் வாங்க வேண்டும். Even if the people know the reason for the offering, only if they give it willingly or joyfully, then only you can collect it from them. அதற்கு பிறகு அந்த நோக்கத்திற்கு அந்த தேவைக்கு தேவையான அந்த தொகையோ அல்லது பொருளோ கிடைத்து விட்டது என்று சொன்னால் இனி எங்களுக்கு தேவையில்லை, தேவையான அளவிற்கு வந்து விட்டது என்று சொல்லியும் மக்களிடத்துல சொல்ல வேண்டும். And after you have collected enough for the specified job or the project, then you have to inform the people you do not have to give more because we have had enough. இதுதான் காணிக்கைக்கும் தசமபாகத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம். This is the difference between offering and tithing. சமயம் கிடைக்கும் பொழுது தசமபாகத்தை குறித்த ஒரு சிறிய தியானத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறோம். With time permits, we want to give a small meditation regarding tithing. இப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு அடையாளமாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். So what the Lord loves is he has kept the sanctuary or the tabernacle as a symbol. ஆனால் ஜனங்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். But the Lord wants to dwell among his people. இதை ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு என்று சொல்லித்தான் சொல்ல வேண்டும். And we have to say that this is a process which have been kept so that it will be easy for us to understand. பிரகாரம், The outer court, பரிசுத்த ஸ்தலம், the holy place, மகா பரிசுத்த ஸ்தலம். the most holy place. பிரகாரத்தில் காணப்படக்கூடிய பலிபீடம் மற்றும் வெண்கல தொட்டி. And in the outer court you can find the altar and the brazen laver. பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய மெனோரா, சமூகத்தப்பம் மற்றும் தூபபீடம். And in the holy place you can find the menorah, the table of shewbread and the altar of incense. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்படக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. And in the most holy place you can find the ark of the covenant. இவைகளெல்லாம் ஜனங்கள் கொடுத்த காணிக்கைகளினாலேயே முழுவதுமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டிருந்தது. And this whole tabernacle was built by the offerings which they received from the people. கவனிங்கள், காணிக்கை கொண்டு வர சொன்ன மோசே ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டம் வந்த பொழுது இனி காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லியும் சொன்னார். And the Moses who told the people to bring offerings, at one point of time he also told the people not to bring any more offerings. யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். I will read it from Exodus chapter 36 and verse 5. மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And they spake unto Moses, saying,
The people bring much more than enough for the service of the work which the Lord had commanded to make. And Moses gave commandment, and they caused it to be proclaimed throughout the camp, saying, Let neither man nor woman make any more work for the offering of the sanctuary. So the people were restrained from bringing. தசமபாகம் என்று சொல்வது பிரமாணம். When we say tithing, that becomes a commandment. ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம் மூன்று விதமான மக்கள் கூட்டமும் கண்டிப்பாக தசமபாகம் கொடுக்க வேண்டும். The rich, the poor, and the middle class, all three classes of people should give tithe. மா ஏசர் என்று சொல்லி எபிரேயத்திலே தசமபாகம் என்கிறதான வார்த்தை அழைக்கப்படுகிறது. And the word tithing is called as ma'aser in Hebrew. காணிக்கை என்கிறதான வார்த்தை தெருமா என்கிறதான வார்த்தையிலே அழைக்கப்படுகிறது. And the word offering is called as teruma. இப்பொழுது காணிக்கையை குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எடுக்கிறோம். அந்த நோக்கத்தினுடைய காரியம் நிறைவேறுடனே காணிக்கை எடுக்கிறது நிறுத்தப்படுகிறது. We take offering for a particular purpose, and when that purpose is fulfilled or served, we stop taking offering. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான ஒரு பெயர்த்து, அதாவது அதை ஒரு மொபைலாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அதாவது நகரும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு நகரக்கூடிய அளவிற்கு அதை செய்து வைத்திருந்தார்கள். And in the wilderness, as the people of Israel were wandering, they built a tabernacle which they were able to remove it and put it on as they traveled. ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியின்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை சாலமோன் கட்டுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And when we read the books of the Kings, we see that Solomon builds a very big temple as a replica of this tabernacle. தாவீது கட்ட முயற்சிக்கிறார், ஆனால் கர்த்தர் தாவீதை அனுமதிக்கவில்லை. David tries to build this temple, but the Lord did not allow him to do so. 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். I'll read from 1 Kings chapter 5 and verse 6. ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும், சீதோனியரை போல மரம் வெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோட இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னான். Now therefore command that they hew me cedar trees out of Lebanon, and my servants shall be with thy servants, and unto thee will I give hire for thy servants according to all that thou appoint, for thou knowest that there is not among us any that can skill to hew timber like unto the Sidonians. இப்ப சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறதனுடைய இந்த காரியங்களை எல்லாம் நாம் ராஜாக்களின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம். Now we read in the books of the Kings how Solomon builds the temple. இந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்குண்டான அத்தனை பொருட்களும் தாவீதினால் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். And we also know that all the materials that Solomon needed to build the temple were collected by King David. இதை நாம் 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். And we read it in 1 Chronicles chapter 29. 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். And I'll read it from verse 5. Please listen. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். The gold for the things of gold, the silver for the things of silver, and for all manner of work to be made by the hands of artificers, and who then is willing to consecrate his service to this day unto the Lord,
Then the chief of the fathers and princes of the tribes of Israel and the captains of thousands and of hundreds with the rulers of the kings were offered willingly and gave for the service of the house of God of gold 5,000 talents and 10,000 drams, and of silver 10,000 talents, and of brass 18,000 talents, and 100,000 talents of iron. கவனிங்கள், அவரவர்களுக்கு என்ன முடிந்ததோ, தகுதி இருந்ததோ, தகுதிக்கு தகுந்தவாறு அவர்கள் கொடுத்தார்கள். And whatever the people could afford, they gave unto according to that. ஆனால் யார் அதிகம் கொடுத்தா, யார் குறைவாக கொடுத்தார்கள், யார் விலை உயர்ந்ததை கொடுத்தார்கள், யார் விலை குறைவானதை கொடுத்தார்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல் கர்த்தர் எல்லாரும் மத்தியிலும் எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவர் வாசமாயிருந்தார். But in spite of who gave much or who gave little or who gave very precious things or who gave ordinary things, the Lord did not see a dividend among them, but he dwelt in all their hearts. பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் எதை புரிய வைக்கிறார் என்று சொன்னால், கைகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவதில்லை, மனிதர்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். And the Lord makes us to understand this in the Old Testament itself, that he does not dwell in a house made by man, but he dwells in the heart of a man. அவர்கள் ஒரு சணல் நூலை கொடுத்தார்களா, அல்லது ரத்தின கற்களை கொடுத்தார்களா, அல்லது பொன்னை கொடுத்தார்களா என்பது பொருட்டல்ல. It does not matter whether they gave just a rope or they gave precious stones or gold. கொடுத்தார்களா? Did they give? அது எதனுடைய அடையாளம்? And what does it signify? அவர்களுடைய இருதயத்திலே தேவனுக்கான ஒரு இடத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்களா என்பதனுடைய அடையாளம் தானே ஒழிய கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் அல்ல. And it signifies that they have a place for the Lord in their hearts prepared, and it does not matter that they gave what they gave or not. எனக்கு தேவன் தேவைப்படுகிறார் என்கிறதான ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? Do we have a heart that says that I need God? அதனுடைய அடையாளமே இந்த காணிக்கையாகும். And its symbol is this offering. அதனால் தான் வலுக்கட்டாயமாக அல்ல, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஜனங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். That is why the Lord asked the people not to give constraining themselves, but to give it as a free will. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய ஆலயம் நாம் தான். Whether in the Old Testament or in the New Testament, we are the temple of God. கர்த்தர் நமக்குள்ளாகத்தான் வாசம் பண்ண விரும்புகிறார். The Lord wants to dwell among us. ஆகினால நாம் நடமாடும் தேவாலயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது ஆண்டவருடைய விருப்பமாயும் சித்தமாயும் இருக்கிறது. So it is the will and the heartache of God that we should be walking temples of God. நாம் கொடுக்கும் சிறிய காணிக்கையோ பெரிய காணிக்கையோ நம்மையே கொடுப்பதற்கு அடையாளமாக அது காணப்படுகிறது. And whether the offering that we give is small or big, it is just a sign or a symbol that we give ourselves unto him. நம்ம எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? How should we commit ourselves unto God? மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். We should give ourselves wholeheartedly. உற்சாகமாய் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். And we also give ourselves joyously unto the Lord. யார் மனப்பூர்வமாக கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் வாங்கு. And to whoever who gives willingly, you get it from them. யார் உற்சாகமாக கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் வாங்கு. And those who give joyously, you can also get it from them. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வாசம் பண்ணுவதே தேவாலயம். Dearly beloved children of God, the Lord itself dwells in the temple of God. புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் வாசமாயிருந்து அங்கே ஒரு விஷயத்தை நாம் அங்கே கண்டுபிடிக்கிறோம். And in the New Testament, we find a place where the Lord dwells. மார்க் 12:35. Mark 12:35. இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில் அவர், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. And here a question rises,
And how say the scribes that Christ is the son of David? அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சங்கீதத்தினுடைய ஒரு அற்புதமான மேற்கோளை நாம் அங்கே கண்டுபிடிக்கிறோம். And if you look at the next verse, you can find a very beautiful quotation from the Psalms. இரண்டாவது சங்கீதத்தினுடைய மேற்கோளை 36வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். You can find the quotation of Psalms 2 in verse 36. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்தாவியினாலே சொல்லி இருக்கிறானே. For David himself said by the Holy Ghost, the Lord said to my Lord, sit thou on my right hand till I make thine enemies thy footstool. தேவாலயத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக புரிய வைப்பதற்காக இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க வேண்டும். And to help us to have a clear understanding of what is the temple of God, we have to read this incident. ஜனங்களுடைய இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதனுடைய அடையாளமே தேவனுடைய ஆலயம். And the sign or symbol that the Lord lives in the hearts of the people is the temple of God. இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து உபதேசம் பண்ணுகிறார். Now the Lord Jesus Christ sits in this temple and teaches. இங்கே அவர் உபதேசம் பண்ணும் பொழுது நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு இருக்கிறதான அந்த தேவாலயத்தினுடைய பரிசேயர்களையும் ரபிமார்களையும் குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். And when he was teaching here, he talks about the Pharisees and the rabbis who are wearing long robes. அவர்கள் மேல் வைக்கிற குற்றச்சாட்டை கவனியுங்கள். And you see the accusation he keeps on them. நீண்ட அங்கிகளை தரித்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். They wear long clothing and they want salutations. அடுத்தது இவர்கள் இந்த நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு நடக்கும் பொழுது மார்க்கெட் பிளேஸ்ல மக்கள் இவர்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். And also when they walk in the marketplace with the long robe, they want the people to acknowledge them. ஜெபாலயங்களுக்கு வருவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முதன்மையான இடம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். And when they come into the temple of God, they want the principal seats in the temple of God. அதே போல விருந்து வீடுகளுக்கு போகும் பொழுதும் இவர்கள் தான் முதல் பந்தியிலே முதல் விருந்தாளியாக உட்கார வேண்டும், விசேஷமான இருக்கை வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள். And in the same way, when they go to weddings, they want to sit in the first banquet and they also want the prominent seats. இப்படி அவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் விவரிக்கும் பொழுது தேவாலயத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எவ்வாறு மக்களிடத்திலே வஞ்சகமான காரியங்களை நடப்பித்து தங்களுடைய வாழ்வாதாரங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்கிற விஷயத்தை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே ஆண்டவர் வைக்கிறார். And here the Lord keeps a big accusation on these people, how they deceitfully entice the people and enrich their lives by using the temple of God. இப்பொழுது காணிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆண்டவர் வந்து உட்கார்ந்திருக்கிறார். Now our Lord sits in front of the offering box. ஜனங்கள் மனப்பூர்வமாய் விருப்பமாய் போடுகிற அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு ஆண்டவர் ஒவ்வொருவரும் போடுகிற காணிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். Now the Lord is sitting in front of the offering box where the people put willingly and joyfully. ஐஸ்வரியவான்கள் எல்லாரும் வந்து நிறைய காணிக்கைகளை போடுகிறார்கள். And the rich people come and they give much offering. அதிலே ஒரு ஏழையான ஒரு உதவி வந்து 2 காசை போடுகிறார். And in that a poor widow comes and she gives 2 coins. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மற்ற எல்லாரையும் விட இந்த ஏழை விதவை மிகவும் அதிகமாக காணிக்கை செலுத்தினாள் என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். And we see that our Lord Jesus Christ says that of all the people, this widow has given much. அவர்களுக்கு என்ன ஆச்சரியம் சொன்னா, எல்லாரும் லட்சமா போட்டார்களே, இவர்கள் வெறும் 2 காசு போட்டவள் எப்படி அதிகமாய் போட்டிருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. Now a question arises, the other people have given lakhs and lakhs of money, but she has just put 2 pennies, and how this can become more? அவர்கள் பல கோடியிலிருந்து லட்சங்களை போட்டார்கள், ஆனால் இவள் தன்னுடைய வறுமையிலிருந்து அவள் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள்.
They, out of their crores, they gave just lakhs, but she, out of all she had and out of the living that she could make, she gave everything unto God. அவ கிட்ட மொத்தமா இருந்தது 2 பைசா தான். And all that she owned was just 2 pennies. அப்ப அத கொடுத்துட்டா. And she gave that. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். And you just see what the Lord says. முழு இருதயத்தோடு கொடுக்கிறவனிடத்திலே ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். And the Lord is pleased with those who give wholeheartedly. புதிய ஏற்பாட்டிலே தேவாலயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையும் சம்பவமும் நமக்கு எதை விவரிக்கிறது? So what does this incident, which is in the New Testament, explain unto us? இது பழைய ஏற்பாட்டிலே செருபாபேலினால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணி வீற்றிருக்கிறார். And our Lord Jesus Christ is sitting in the temple which in the Old Testament Zerubbabel built. சாலமோன் கட்டின அதே ஆலயத்தினுடைய அளவுகளிலே நீள அளவுகளிலே இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. And this temple was built in the same measurements of Solomon's temple. இது இரண்டாவது தேவாலயம். This is the second temple. முதல் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் நேபுகாத்நேச்சாரினால் இடிக்கப்பட்டது. And the first temple, which was built by Solomon, was destroyed by Nebuchadnezzar. ஆகினால இந்த இரண்டாவது தேவாலயம் கட்டப்பட்டது. So the second temple was built. இது அவ்வளவு ஒரு டாம்பிகமான தங்கம் மற்றும் ரத்தின கற்கள் இவைகளை வைத்து கட்டப்படாத ஒரு தேவாலயம். And this second temple was not built using gold or precious stones. இது ரொம்ப எளிமையான ஒரு ஆலயம். This was a very plain temple. அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர். And Jesus was sitting in that temple. காணிக்கை கொண்டு வருகிறவர்களை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். And the Lord is talking about the people who are bringing their offerings. ஆலயம் ஜனங்கள் மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் என்பதை ஆண்டவர் புரிய வைக்கிறார். And the Lord is making the people understand that temple is a sign or a symbol that the Lord is dwelling among them. ஆனால் இந்த ஆலயத்தை வைத்து தங்களுக்கென்று சொல்லி பெருமைகளையும் வந்தனங்களையும் தேடிக்கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டையும் ஆண்டவர் வைக்கிறார். But the Lord keeps an accusation that there are people who use this temple so that they can get salutations and places. அதிகமாக காணிக்கை கொடுக்கிற மக்கள் புகழப்படுகிறார்கள், குறைவான காணிக்கை கொடுக்கிற மக்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். And the people who give much offering are being praised, but the people who give less offering are being set apart. கர்த்தருக்கு என்ன புரிய வைக்க விரும்புகிறார்? What does the Lord want us to understand here? யார் அதிகம் கொடுத்தார்கள், யார் குறைவாக கொடுத்தார்கள் என்பது பொருள் அல்ல. And it doesn't matter who gave much or who gave little. மனப்பூர்வமா யார் கொடுத்தார்கள், உற்சாகமா யார் கொடுத்தார்கள் என்பதுதான் பொருள். And what matters is though who gave willingly and wholeheartedly. அவர்கள் கொடுப்பதனுடைய அடையாளம் என்னவென்றால் அவர்களுடைய இருதயத்திலே எனக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதற்கு அது அடையாளம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். And our Lord says, and the reason why they give us, it is a sign that I live in their hearts. நான் ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாகவும் உற்சாகமாகவும் கொடுக்கும் பொழுது என்னை ஆண்டவர் ஒரு நடமாடும் தேவாலயமாக மாற்றி விடுகிறார் என்பதுதான் தேவாலயத்தினுடைய பொருள். And the meaning of the temple of the Lord is when I give wholeheartedly and joyfully and lovingly unto the Lord makes me as a walking temple of God. நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு தேவாலயத்தை வைத்து விளம்பரமும் வியாபாரமும் செய்கிற மக்களை கர்த்தர் வன்மையாக கண்டிக்கிறார். And the Lord condemns the people who are wearing long robes and uses this temple for their own gains and நோக்கமில்லாமல் காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதை வீணான காரியங்களுக்கு செலவு செய்கிற மக்களையும் கர்த்தர் வன்மையாக கண்டிக்கிறார். And the Lord also condemns people who get offerings without any purposes and use it as their own wish. என்ன நோக்கத்திற்காக வாங்குறோமோ அந்த நோக்கத்திற்காக அது செலவு பண்ணப்பட வேண்டும். And for what purpose we get the offering, it should be used for that purpose alone. அந்த நோக்கத்திற்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் மோசேயை போல போதும் என்று சொல்ல வேண்டும். And when you get enough money for that particular purpose, just like Moses, you should say it is enough. நீங்கள் 2 காசு கொடுக்கிறீர்களா 2000 காசு கொடுக்கிறீர்களா என்பது தேவனுடைய பார்வையிலே பெரிய விஷயம் அல்ல. And it is not a big thing in the eyes of the Lord whether you give 2 pennies or 2000 pennies. உற்சாகமாயும் மனப்பூர்வமாயும் கொடுக்கிறீர்களா? Are you giving it willingly and joyfully? அதனுடைய பொருள் என்ன?
What does it mean? என்னையே கொடுக்கிறேனா? Lord, I'm giving myself. என்னையே கொடுக்கிறேனா என்பதுதான் கேள்வி. And the question is whether I am giving myself. காணிக்கை என்பது பொருளை மையப்படுத்தினதல்ல, காணிக்கை என்பது மனிதர்களை மையப்படுத்தினது, மனிதர்களை நோக்கப்படுத்துவது. And offering means it is not focused on material things, its main focus is human. என்னையே நான் காணிக்கையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னை ஆண்டவர் ஒரு நடமாடும் தேவாலயமாக மாற்றி விடுகிறார். When I give myself as an offering unto the Lord, he makes me as a walking temple of God. உற்சாகமாகவும் மனப்பூர்வமாகவும் நீங்கள் தேவனிடத்தில் கொடுத்து தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு நடமாடும் தேவாலயமாக நீங்கள் பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்று சொல்லுவதே ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. And the will and the wish of the Lord is that you would give wholeheartedly and joyfully and live as a walking temple of God. இந்த ஓய்வு நாளிலே நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? And on this day of rest shall we commit ourselves unto the Lord? என்னையே காணிக்கையாக தருகிறேன் ஆண்டவரே. Lord, I commit myself as an offering unto you. நீர் எனக்குள்ளாக வாசமாயிரும். You live in me. என்னை ஒரு நடமாடும் தேவாலயமாக மாற்றிவிடும். Lord, you make me as a walking temple of God. இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஓய்வு நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். And we lovingly wish you in the priceless name of the Lord Jesus Christ that this day of rest would be a blessed day of rest unto you. ஒருவருக்கொருவர் பார்த்து சொல்லிக் கொள்ளுவோம், நாமே நடமாடும் தேவாலயம் என்று. Let us look at each other and tell that we are the walking temple of God. நம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம் என்று. And also say, let us give ourselves as an offering. ஷபாத் ஷலோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. And we once again greet you by saying Shabbat Shalom, and may the name of the Lord be glorified.